வணக்கம். செய்திச் சுருக்கம். சுதேசி பொருளுக்கு முன்னுரிமை நம் தாரக மந்திரமாக வேண்டும். நாட்டு மக்களுக்கு மோடி அழைப்பு. டெல்லியில் துவாரகா எக்ஸ்பிரஸ் சாலையின் விரிவாக்க திட்டம் மற்றும் நகர்ப்புற விரிவாக்க சாலை என 2 தேசிய நெடுஞ்சாலை பணிகள் முடிந்துள்ளன. டெல்லி மற்றும் ஹரியானாவின் குருகிராம் பகுதிகளில் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலை குறைக்க இந்த திட்டங்கள் உதவும். சுமார் 11,000 கோடி ரூபாயில் முடிக்கப்பட்டுள்ள இந்த தேசிய நெடுஞ்சாலை திட்டங்களை பிரதமர் மோடி இன்று திறந்து வைத்து பேசினார். நிகழ்ச்சியில் அவர் பேசியதாவது: நல்லாட்சியை விரிவு செய்வதுதான் எங்களை பொறுத்தவரை சீர்திருத்தம். அதனால்தான் நாங்கள் தொடர்ந்து சீர்திருத்தத்தை வலியுறுத்துகிறோம். ஜிஎஸ்டியில் எங்களுடைய அடுத்த சீர்திருத்தம் நடக்க இருக்கிறது. அது இந்த தீபாவளிக்கு நாட்டு மக்களுக்கு இரட்டை போனஸாக இருக்கும். ஒவ்வொரு குடும்பத்துக்கும் இது பயனாக இருக்கப் போகிறது. நாட்டை வலிமையாக்க நாம் ஸ்ரீகிருஷ்ண பகவானிடமிருந்து உத்வேகம் பெற வேண்டும். நமது நாட்டை தன்னிறைவு பெற்றதாக மாற்றுவதற்கு மகாத்மா காந்தியின் சுதேசி பாதையை பின்பற்ற வேண்டும். நமது வாழ்வில் உள்ளூர் பொருட்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அதை செய்வது கடினமில்லை. உள்ளூர் பொருட்களுக்கு முக்கியத்துவம் அளிப்பதை நாம் நமது வாழ்வின் தாரக மந்திரமாகவே மாற்றிக்கொள்ள வேண்டும். எப்பொழுதெல்லாம் நாம் ஒரு முடிவை எடுக்கிறோமோ அதை அடைந்தே வந்திருக்கிறோம். இன்று அரசியல் அமைப்பை தலையில் வைத்துக் கொண்டு ஆடுபவர்கள் அதை எப்படி மிதித்தார்கள், டாக்டர் அம்பேத்கரின் உணர்வுகளை எப்படி நோகடித்தார்கள் என்பதற்கு ஒரு உண்மையை சொல்கிறேன். தில்லி மாநகராட்சியில் தூய்மை பணியாளர்களாக இருப்பவர்கள் தகவல் தெரிவிக்காமல் வேலைக்கு வரவில்லை என்றால் அவர்களை 1 மாதம் சிறையில் அடைக்கலாம் என ஒரு சட்டம் இருந்தது. இன்று நாட்டில் சமூக நீதி பற்றி பெரிதாக பேசுகிறவர்கள் இது போன்ற பல சட்டங்களையும் விதிகளையும் இந்த நாட்டில் கொண்டு வந்திருக்கின்றனர். அது போன்ற சட்டங்களை கண்டுபிடித்து ஒழிப்பது இந்த மோடிதான். அந்த பணிகள் இடைவிடாமல் தொடரும் என பிரதமர் மோடி கூறினார். ये जो लोग सर पे संविधान रख करके नाचते हैं ना, वो संविधान को कैसे कुचलते थे, वे बाबा साहब की भावनाओं को कैसे दगा देते थे, मैं आज वो सच्चाई आपको बताने जा रहा. கிழக்கில் உதிக்கும் சூரியன் ஒருபோதும் மேற்கில் உதிக்காது. ஓட்டு திருட்டுக்கு வாய்ப்பே இல்லை. நாடு முழுதும் ஓட்டு திருட்டு நடப்பதாக காங்கிரஸ் எம்பி ராகுல் தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகிறார். பீகார் சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்த பணியிலும் முறைகேடுகள் நடப்பதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி உள்ளது. இதற்கெல்லாம் தேர்தல் கமிஷன் தொடர்ந்து மறுப்பு தெரிவித்து வந்த நிலையில் தலைமை தேர்தல் கமிஷனர் ஞானேஷ்குமார் இன்று விளக்கம் அளித்தார். ஒவ்வொரு கட்சியும் தேர்தல் கமிஷனில் பதிவு செய்தே உருவாகின்றன என்பது அனைவருக்கும் தெரியும். பிறகு எப்படி கட்சிகளிடையே தேர்தல் கமிஷன் பாகுபாடு காட்ட முடியும்? தேர்தல் கமிஷனை பொறுத்தவரை அனைவரும் சமம். யார் எந்த கட்சியைச் சேர்ந்தவர்களாக இருந்தாலும் தேர்தல் கமிஷன் அதன் அரசியலமைப்பு கடமையிலிருந்து பின்வாங்காது. தேர்தல் கமிஷனின் கதவுகள் அனைவருக்கும் எப்போதும் சமமாக திறந்திருக்கும். அடிப்படை யதார்த்தத்தை புறக்கணித்து குழப்பத்தை பரப்ப முயற்சி செய்வது என்பது மிகவும் கவலைக்குரிய விஷயம். உண்மை என்னவென்றால், படிப்படியாக பீகாரின் சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்த பணி முழுமையாக வெற்றி பெற அனைத்து தரப்பினரும் கடினமாக உழைக்கின்றனர். பீகாரின் 7 கோடிக்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் தேர்தல் கமிஷனுடன் நிற்கும் போது அதோடு வாக்காளர்களின் நம்பகத்தன்மை குறித்தும் எந்த கேள்வியும் எழுப்ப முடியாது. லோக்சபா தேர்தல் பணியில் 1 கோடிக்கும் மேற்பட்ட ஊழியர்கள், 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட பூத் ஏஜென்ட்டுகள், 20 லட்சத்துக்கும் மேற்பட்ட வேட்பாளர்களின் பூத் ஏஜென்ட்டுகள் இருந்துள்ளனர். இவ்வளவு வெளிப்படையான செயல்பாட்டில் இவ்வளவு மக்கள் முன்னிலையில் எந்த வாக்காளரும் ஓட்டுகளை திருட முடியுமா? சில வாக்காளர்கள் 2 முறை ஓட்டு போட்டதாக சொன்ன குற்றச்சாட்டுக்கு ஆதாரம் கேட்டால் கொடுப்பது இல்லை. பொய்யான குற்றச்சாட்டுகளுக்கு தேர்தல் கமிஷனும் வாக்காளர்களும் பயப்பட மாட்டார்கள். ஏழைகள், பணக்காரர்கள், முதியவர்கள், பெண்கள், இளைஞர்கள் உட்பட அனைத்து வாக்காளர்களுடனும் தேர்தல் கமிஷன் அச்சமின்றி ஒரு பாறை போல எந்த பாகுபாடும் இல்லாமல் நிற்கிறது, தொடர்ந்து நிற்கும். தேர்தல் அதிகாரி முடிவுகளை அறிவித்த பிறகும் 45 நாட்களுக்குள் கட்சிகள் சுப்ரீம் கோர்ட்டில் தேர்தலை எதிர்த்து மனு தாக்கல் செய்யலாம் என்ற விதி சட்டத்தில் உள்ளது. ஆனால் இன்று இத்தனை நாட்களுக்கு பிறகு இதுபோன்ற ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை சொல்வதன் பின்னணியில் உள்ள நோக்கத்தை வாக்காளர்களும் நாட்டு மக்களும் புரிந்து கொண்டுள்ளனர். இந்திய அரசியலமைப்பின்படி இந்திய மக்கள் மட்டுமே MP, MLA தேர்தலில் வாக்களிக்க முடியும். மற்ற நாடுகளைச் சேர்ந்தவர்களுக்கு அந்த உரிமை இல்லை. அவர்கள் கணக்கெடுப்பு படிவத்தை நிரப்பியிருந்தால் சிறப்பு திருத்தத்தின் போது தங்கள் தேசியத்தை நிரூபிக்க சில ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும். அப்படி இல்லாத பட்சத்தில் விசாரணைக்கு பிறகு அவர்களின் பெயர்கள் நீக்கப்படுகிறது. அரசியல் கட்சிகளிடமிருந்து பல புகார்கள் வந்த பிறகே சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்த பணி நடக்கிறது. நாட்டில் இதுவரை 10 முறைக்கு மேல் இந்த பணி நடந்துள்ளது. இதன் முக்கிய நோக்கம் வாக்காளர் பட்டியலை சீர்படுத்துவதுதான்.
ஆனால் சிலர் இது ஏன் இவ்வளவு அவசரமாக செய்யப்படுகிறது என்று தவறாக வழிநடத்துகிறார்கள். தேர்தலுக்கு முன்போ அல்லது பின்னரோ வாக்காளர் பட்டியலை திருத்த வேண்டியது தேர்தல் கமிஷனின் சட்டப்பூர்வ பொறுப்பு. நீங்கள் எதையாவது 10 முறை 20 முறை சொல்லிக்கொண்டே இருந்தால் அது உண்மையாகி விடாது. சூரியன் கிழக்கில் மட்டுமே உதிக்கிறது. யாரோ ஒருவர் சொல்வதால் அது மேற்கில் உதிக்காது. குற்றச்சாட்டுகள் தொடர்பாக பிரமாண பத்திரம் கொடுக்கப்பட வேண்டும் அல்லது நாட்டிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். வேறு வழியே இல்லை. 7 நாட்களுக்குள் பிரமாண பத்திரம் கிடைக்காவிட்டால் இந்த குற்றச்சாட்டுகள் அனைத்தும் அடிப்படை ஆதாரமற்றவை என்றுதான் அர்த்தம் என்றும் இந்திய தலைமை தேர்தல் கமிஷனர் ஞானேஷ்குமார் கூறினார். பெரியசாமி வீட்டில் அதிரடி ரெய்ட், அமலாக்கத்துறை அள்ளியது என்ன? வெளியே வந்த பரபரப்பு ரிப்போர்ட். திமுக அமைச்சர் பெரியசாமி தொடர்புடைய இடங்களில் நேற்று காலை முதல் நள்ளிரவு வரை நீடித்த அமலாக்கத்துறை சோதனை தமிழகத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ரெய்டுக்கான பின்னணி மற்றும் சோதனையில் அமலாக்கத்துறை கைப்பற்றிய முக்கிய ஆவணங்கள் குறித்த தகவல் இப்போது வெளியாகி இருக்கிறது. சென்னை அடையார் கிரீன்வேஸ் சாலையில் பெரியசாமி வசிக்கும் அரசு இல்லத்தில் நேற்று காலை 7 மணி முதல் அமலாக்கத்துறை அதிகாரிகள் 5 பேர் சோதனை நடத்தினர். அப்போது அமைச்சர் இல்லை. திறந்திருந்த எல்லா அறைகளையும் சோதனை செய்தனர். ஒரு அறை மட்டும் பூட்டியிருந்தது. அதன் சாவியை தர ஊழியர்கள் மறுத்தனர். கதவை உடைப்போம் என்று அதிகாரிகள் சொன்ன பிறகு சாவியை கொடுத்தனர். அந்த அறையையும் முழுமையாக சல்லடை போட்டனர். இன்னொரு பக்கம் சென்னை ஓமந்தூரார் அரசு தோட்டத்தில் உள்ள எம்எல்ஏக்கள் விடுதியில் பெரியசாமி மகனும் எம்எல்ஏவுமான செந்தில்குமார் அறையில் சோதனை நடத்த 4 அதிகாரிகள் சென்றனர். அவரது அறை பூட்டப்பட்டிருந்தது. 4 மணி நேரம் காத்திருந்தும் யாரும் கதவை திறக்கவில்லை. அங்கும் கதவை உடைப்போம் என்று அதிகாரிகள் சொன்னதால் விடுதி ஊழியர்கள் கதவை திறந்தனர். பிறகு சோதனை நடந்தது. அதேபோல் அமைச்சரின் சொந்த மாவட்டமான திண்டுக்கல்லிலும் சில இடங்களில் சோதனை நடந்தது. குறிப்பாக திண்டுக்கல் கோவிந்தாபுரத்தில் உள்ள பெரியசாமி வீட்டில் 3 கார்களில் வந்த அதிகாரிகள் காலை 6:45 மணி முதல் சோதனை நடத்தினர். அப்போது திமுகவினர் பெரிய அளவில் திரண்டு வந்தனர். துப்பாக்கி ஏந்திய மத்திய தொழில் பாதுகாப்பு படை வீரர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். முன்பக்க கதவை மூடிவிட்டு அமலாக்கத்துறை அதிகாரிகள் வீட்டை சோதித்தனர். சோதனை முடிந்த பிறகு பெரியசாமி மற்றும் அவரது மனைவி சுசீலாவிடம் 3 மணி நேரம் விசாரணையும் நடத்தினர். வீட்டுக்கு வெளியே நின்ற காரை சோதனை செய்ய முயன்றபோது திமுகவினர் சூழ்ந்து நின்று தடுத்தனர். திமுக நிர்வாகி ஒருவர் தனது உடலில் பெட்ரோல் ஊற்றி தீக்குளிக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. கிட்டத்தட்ட 12 மணி நேரம் நீடித்த சோதனை மாலை 6:30க்கு முடிந்தது. இதேபோல் திண்டுக்கல் அடுத்த சீலப்பாடியில் இருக்கும் பெரியசாமி மகன் செந்தில்குமார் எம்எல்ஏ வீடு, கோவிந்தாபுரத்தில் உள்ள பெரியசாமி மகள் இந்திராணி வீடுகளிலும் அமலாக்கத்துறை சோதனை நடத்தினர். வத்தலகுண்டு அருகே சேவுகம்பட்டி பிரிவு பகுதியில் அமைச்சர் குடும்பத்தினருக்கு சொந்தமான ஸ்பின்னிங் மில்லிலும் அமலாக்கத்துறை ரெய்டு நடந்தது. அதிகாலையில் துவங்கிய சோதனை சில இடங்களில் நள்ளிரவில் தான் முடிந்தது. 12 மணி முதல் 15 மணி நேரம் வரை ரெய்டு நீடித்தது. இந்த சோதனையில் முக்கியமான பல ஆவணங்களை அமலாக்கத்துறை அதிகாரிகள் கைப்பற்றினர். குறிப்பாக பெரியசாமியின் சென்னை வீட்டுக்கு நகல் எடுக்கும் இயந்திரத்தை கொண்டு சென்ற பல ஆவணங்களை நகல் எடுத்தனர். என்னென்ன ஆவணங்களை கைப்பற்றினோம் என்பது தொடர்பாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் தகவலும் வெளியிட்டுள்ளனர். அதன்படி முக்கியமான சொத்து ஆவணங்கள், முதலீடுகள் தொடர்பான ஆவணங்கள், நிறுவனங்களின் வங்கி கணக்கு ஆவணங்கள், செல்போன்களை கைப்பற்றியுள்ளோம். சட்டவிரோத பண பரிமாற்றம் தொடர்பான சில முக்கிய ஆவணங்களையும் கைப்பற்றியதாக அமலாக்கத்துறை கூறியுள்ளது. அதே நேரம் பணம், நகைகள் கைப்பற்றப்படவில்லை என்றும் அமலாக்கத்துறை சொன்னது. 2006 முதல் 2011 வரையிலான திமுக அரசில் வீட்டு வசதித்துறை அமைச்சராக பெரியசாமி இருந்தார். அந்த காலகட்டத்தில் வருமானத்துக்கு அதிகமாக 2,01,35,000 ரூபாய் சொத்து குவித்ததாக அதிமுக ஆட்சியின் போது லஞ்ச ஒழிப்பு போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். பெரியசாமி மனைவி சுசீலா, மகன்கள் செந்தில்குமார், பிரபு ஆகியோர் மீதும் வழக்கு பாய்ந்தது. ஊழல் தடுப்பு கோர்ட் இந்த வழக்கை விசாரித்தது. முடிவில் அனைவரும் விடுவிக்கப்பட்டனர். இதை எதிர்த்து 2018 லஞ்ச ஒழிப்பு போலீசார் ஹைகோர்ட்டில் மேல்முறையீடு செய்தனர். கடந்த ஏப்ரல் 28 இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது. பெரியசாமி உள்ளிட்ட 4 பேரை விடுவித்த கீழ்கோர்ட் உத்தரவை ஹைகோர்ட் ரத்து செய்தது. எம்பி, எம்எல்ஏக்கள் மீதான வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு கோர்ட் இந்த வழக்கை விசாரித்து 6 மாதங்களில் தீர்ப்பு அளிக்க வேண்டும் என்று ஹைகோர்ட் உத்தரவிட்டது. இந்த வழக்கு சிறப்பு கோர்ட்டில் விசாரணைக்கு வர இருக்கிறது. அதேபோல் முன்னாள் டிஜிபி ஜாஃபர் சேட்டுக்கு வீட்டு வசதி வாரியம் சார்பில் நிலம் ஒதுக்கிய விவகாரத்திலும் அமைச்சர் சிக்கினார். இந்த விவகாரத்தில் சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நடந்ததாக கூறி 2022 பெரியசாமியிடம் அமலாக்கத்துறை விசாரணை நடத்தியது. இந்த 2 விவகாரங்களின் பின்னணியிலேயே பெரியசாமி மற்றும் அவரது குடும்பத்தினரை குறிவைத்து அமலாக்கத்துறை ரெய்டு நடந்திருக்கிறது.
நேற்று கூட சொன்னேன், திக்கு தெரியாத காட்டுக்குள்ளே போய் சிக்கிக்கிட்ட மாதிரி நம்ம திருமாவளவன் சிக்கிக்கிட்டார். இப்போ திமுகவுடைய நெருக்கடிக்கு, கூட்டணி நெருக்கடிக்கு பயந்தாரா, இல்லை அவங்க கட்சியிலே ஒரு குரூப்பு வந்து நீங்கள் திமுக கூட கூட்டணி வைக்கலைன்னா நாங்கள் திமுக கூட போயிடுவோம் அப்படின்னு சொன்னதுனால பயப்படுறாரா என்னன்னு தெரியல. திருமாவளவனுடைய பேச்சுக்களே முன்னுக்கு பின் விரோதமாகத்தான் இருக்குது அவருடைய பேச்சு. ஏன்னா எங்கள் அம்மாவை பற்றி அவரை சுட்டி காட்ட வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு பிராமணர் அப்படி கொண்டாந்து ஆதிக்கம் செலுத்துவதற்கு புரட்சி தலைவரை சொல்லி சுட்டி காட்டினார். இதே திருமாவளவன் வானளவாக புகழ்ந்திருக்கிறார் அம்மாவை பற்றி. அவருடைய ஆளுமை திறமை, அவருடைய பண்பு, அவருடைய எல்லாருடையும் ஈகோ இல்லாமல் பழகிறது, தோழமை கட்சிகளுக்கு உரிய மரியாதை கொடுக்கிறது, இதை பற்றியெல்லாம் புலங்காயுதம் பண்ணியிருக்கிற இதே திருமாவளவன் திடீரென்று இந்த மாதிரி எங்கள் அம்மாவை குறை சொல்வது, புரட்சி தலைவரை பற்றி இதுவரைக்கும் அவர் பேசினதே புரட்சி தலைவரை புகழ்ந்து தான் பேசியிருக்கார். இப்போ தான் இந்த மாதிரி பேசுகிறார். இது எதனால் அப்படின்றது எங்களுக்கே தெரியல. ஒருவர் திருமாவுக்கு எதுவும் ஆயிடுச்சா என்னன்னு தெரியல. பாரதிய ஜனதா தேர்தல் ஆணையம் சதி, என்ன ஆனாலும் விடமாட்டோம். உரிமை யாத்திரையில் ராகுல் முழக்கம். வாக்காளர் உரிமை யாத்திரை, ராகுலின் 1300 கிலோமீட்டர் அதிரடி பயணம். பீகாரில் இந்த ஆண்டு இறுதியில் சட்டசபை தேர்தல் நடக்கவுள்ள நிலையில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணியை தேர்தல் ஆணையம் செய்து முடித்த கடந்த 1ஆம் தேதி வரைவு வாக்காளர் பட்டியலை வெளியிட்டது. இதில் 65 லட்சத்துக்கும் மேற்பட்ட வாக்காளர்களின் பெயர்கள் நீக்கப்பட்டுள்ளன. ஒவ்வொரு பெயரும் நீக்கப்பட்டதற்கான காரணத்தை தேர்தல் ஆணையம் தனது வெப்சைட்டில் பதிவேற்றம் செய்யும்படி சுப்ரீம் கோர்ட் உத்தரவிட்டுள்ளது. இந்நிலையில் இந்த பிரச்சனையை ராகுல், தேஜஸ்வி யாதவ் கையில் எடுத்த தேர்தல் ஆணையத்துக்கு எதிராக போராடி வருகின்றனர். பீகாரில் 65 லட்சம் வாக்காளர்களின் பெயர்கள் நீக்கப்பட்டதை கண்டித்து ராகுல் வாக்காளர் உரிமை யாத்திரையை இன்று தொடங்கினார். சசாராம் நகரில் யாத்திரை துவக்க நிகழ்ச்சி நடந்தது. காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, பீகார் எதிர்க்கட்சித் தலைவர் தேஜஸ்வி யாதவ் பங்கேற்றனர். நிகழ்ச்சியில் ராகுல் பேசியதாவது: லோக்சபா தேர்தலிலும் சட்டசபை தேர்தல்களிலும் பாரதிய ஜனதாவுடன் சேர்ந்து தேர்தல் ஆணையம் ஓட்டு திருட்டில் ஈடுபட்டது. வாக்காளர் சிறப்பு திருத்தம் மூலம் பழைய வாக்காளர்களை டெலீட் செய்துவிட்டு புதிய வாக்காளர்களின் பெயர்களை சேர்ப்பது பாரதிய ஜனதாவின் புதிய சதித்திட்டம் என குற்றம் சாட்டினார். विधानसभा के चुनाव, लोकसभा के चुनाव चोरी किए जा रहे हैं और इनकी आखिरी साजिश ये है कि बिहार में SIR करके नए वोटरों को जोड़कर, वोटरों को काटकर ये बिहार का चुनाव चोरी करें. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை அழித்துவிட பாரதிய ஜனதாவும் RSSும் முயற்சி செய்கின்றன. என்னுடைய போராட்டம் ஓட்டு திருட்டை எதிர்த்து மட்டுமல்ல, அரசியலமைப்பு சட்டத்தை காப்பாற்றுவதற்கும் தான் நான் போராடுகிறேன். ஓட்டு திருட்டு மூலம் பீகார் சட்டசபை தேர்தலில் மக்களின் தீர்ப்பை திருட நினைக்கிறார்கள். என்ன ஆனாலும் சரி, நாங்கள் அதை நடக்க விட மாட்டோம். ஏழைகளுக்கு ஓட்டளிக்கும் உரிமை மட்டும்தான் உள்ளது. அதையும் பாரதிய ஜனதா தேர்தல் ஆணையம் பறித்துக் கொள்ள அனுமதிக்க மாட்டோம் என ராகுல் ஆவேசமாக கூறினார். बिहार की जनता चोरी नहीं करने देगी. क्यों? क्योंकि गरीबों के पास, कमजोर लोगों के पास सिर्फ वोट है और हम वोट चोरी नहीं करने देंगे. और जो इलेक्शन कमीशन कर रहा है पूरे देश को मालूम है. अब ये बात छुपी नहीं है. पहले देश को मालूम नहीं था कि कैसे चोरी की जाती है. हमने प्रेस कॉन्फ्रेंस में साफ करा दिखा दिया चोरी इलेक्शन कमीशन कैसे कर रहा है. और अब हम ये चोरी नहीं करने देंगे. और जहां भी ये चोरी हो रही है, चाहे बिहार में, चाहे महाराष्ट्र में, चाहे असम में, चाहे बंगाल में, हम इनकी चोरी पकड़कर जनता को दिखाने का काम करने जा रहे हैं. RSS और बीजेपी संविधान को मिटाने की कोशिश कर रहे हैं. ராகுலின் வாக்காளர் உரிமை யாத்திரை பீகாரில் 16 நாள் நடக்கிறது. 20 மாவட்டங்கள் வழியாக 1300 கிலோமீட்டர் தூரத்துக்கு யாத்திரை சென்ற பல இடங்களில் ஓட்டு திருட்டு பற்றி பேசும் ராகுல் செப்டம்பர் 1ஆம் தேதி பாட்னாவில் யாத்திரையை நிறைவு செய்கிறார்.